ஐம் டாக்டர் பி மகேஸ்வரன், நார்த் ரீஜனோட தலைமை கூடுதல் கால்நடை மருத்துவ அலுவலர். நாங்கள் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நவீன மாட்டு காப்பகத்தில் இருக்கிற மாடுகளுக்கு முதற்கட்டமாக மைக்ரோ சிப்பிங் மற்றும் லைசன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் ஸ்டெப் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி லாஸ்ட்டு சண்டே வந்து வில்லிவாக்கத்தில் வந்து ஒரு 120 மாடுக்கு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து இங்கே மண்டலம் 5ல் வந்து இருக்கிற அந்த கோட்டம் 53 இருக்கிற மாட்டு காப்பகமில் வந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு 200 மாடுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் இங்கே வந்து 550 மாடு வந்து இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஷெட்டு கட்டியிருக்கோம். அதில் வந்து 500 மாடு வந்து நாங்கள் இப்போ இருக்குது. எங்கே பண்ணுறீங்க சார்? இந்த இது வந்து சிப்பு வைக்கிறதுனால என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? நீங்கள் எங்கே மாட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறீங்க? சிப்பு வைக்கிறதுனால வந்து மாட்டோட உரிமையாளர் யார், அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன், எவ்வளோ வயசு, என்னென்ன நம்ம இது பண்ணியிருக்கோங்கிற சொல்லி அதில் ரெஜிஸ்டர் ஆகிடும். பெனிஃபிட் வந்து வெளியே போனால் கூட நம்ம அது ரீட் பண்ணி நம்ம யாரோட மாடுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதோட இது இருக்குது. அதே மாதிரி இப்போது இங்கே 500 மாடு வந்து இப்போ ரீச் ஆனதுனால பொதுமக்களுக்கோ இல்லை எந்த இடையூறு இல்லாமல் வந்து இங்கே வச்சு பாதுகாத்துக்கலாம். இங்கே பொதுவாக வந்து கார்பரேஷனில் சொல்லியிருந்தாங்க, ரோட்டில் வந்து அலைய விடுற மாடுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான. ஆமாம் சார், ஆமாம். பொதுமக்கள் வெளி இடத்துல வீடுகளில் இல்லை வந்து பொது இடத்துல மாடு வச்சுருக்காங்களா, அவங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வராங்க சார்? அவங்கள கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை எந்தெந்த ஏரியாவில் வந்து மாடு வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எங்கள்கிட்ட இருக்குது. அதை பேஸ் பண்ணி மாடு பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து முதற்கட்டமாக நாங்கள் அந்தந்த ஏரியாவில் வந்து கட்டி இப்போ ஆல்மோஸ்ட் நார்த்து சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோன்லேயும் வந்து மாடு செட்டு வந்துருச்சு. எல்லாருமே கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட நார்த் சென்னையில் எல்லாம் வந்திருக்கு. மக்கள் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ ஷெட்டில் இருக்கிற மாடை விட வெளியில் இருக்கிற மாட்டுக்கு தான் இது ரொம்ப அவசியமாக தேவை. அந்த மாடுகளுக்கு வந்து இதை செக் பண்ணுறதுக்கு என்ன இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கோம்? வெளியே இருக்கிற மாடு வந்து நாங்கள் அடுத்து பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம கார்பரேஷனில் இருக்கிற மாட்டு கொட்டைகளுக்கு வந்து பண்ணிவிட்டு முதற்கட்டமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வளர்க்குற மாடு வீடாக நாங்கள் போய் பாப்புலேஷன் பண்ணி இதை பண்ண போகிறோம். ஏற்கனவே கார்பரேஷன்லேருந்து இதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து மாடுக்கு லைசன்ஸ் வாங்கணும், மாட்டுக்கு வந்து சிப்பு கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுமக்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்காம உங்களை தொடர்பு கொள்கிறாங்களா? எங்கே வந்து அவங்க வந்து இதை சிப் போட முடியும்? கண்டிப்பாக தொடர்பு கொள்கிறாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நாய்களுக்கு வந்து தெருநாய்களுக்கோ இல்லை பெட்டு நாய்களுக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வந்து நாங்கள் வந்து ஒரு கேம்ப் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். மாடு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரது கஷ்டம் அவங்களால. ஸோ அவங்க மாடு எங்கே டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அந்த இடத்த நாங்களே போய் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் இது பேசியிருக்கோம். இப்போ வந்து இது காதில் வந்து நீங்கள் இதை சிப் பண்ணுறீங்க, இது எவ்வளோ நாளைக்கு அந்த சிப்போட வேலிடிட்டி இருக்கும்? இது வந்து மாடு அந்த ஒரு நீங்கள் பக்கத்தில் ஒரு இது வச்சுருக்கீங்க, ஸ்டெம் மாதிரி வச்சுருக்கீங்க, அதை வச்சு இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் எங்கெங்கே போனால் எவ்வளோ நாளைக்கு அதை வந்து நீங்கள் வந்து கண்காணிக்க முடியும்? மாட்டுக்கு ஏதாவது சாமான் இது வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் ஒன்ஸ் தான் சார். இது ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒன்ஸ் அப்படி இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் அதிலேயே தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது இப்போ ஓனர் மாற்றுறாங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் அந்த இதில் ஆப்பில் போய்ட்டு ஓனர் டீட்டெயில்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு நம்ம இது பண்ணுறாங்க, அந்த ஐடி இதெல்லாம் இருக்குது, பண்ணிக்கலாம். அந்த சிப் வந்து லைஃப் டைம் ஒன்ஸ் அப்படி தான் இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் எப்போவுமே அதில் தான் இருக்கும். இது வைக்கிறதுனால மாட்டுக்கு ஏதாவது எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது சார். சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து ஒரு ஓனர் நான் வந்து இதை நீங்கள் சிப் பண்ணி விட்டுறீங்க, அதுக்கப்புறம் நான் திரும்ப ரோட்டில் விடணுன்ற இன்டென்ஷனோடு இருந்தால் அந்த சிப்பை நான் ரிமூவ் பண்ணிட முடியும்? பண்ண முடியாது சார், பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அது ஸ்கின்னுக்குள்ளே தான் நம்ம வைக்கிறோம், சப்குட்டேனியஸில் தான் நம்ம வைக்கிறோம், அதனால் எடுக்க முடியாது. ஒருவேளை அதை எடுத்தால் மாட்டுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணுமா? எடுக்க முடியாது, எடுத்தால் ரியாக்ட் ஆகும் கண்டிப்பாக. இல்லை ஹவுஸ் ஓனர் இப்போ அந்த கவ்வோட ஓனர்ஸுக்கு வந்து ஒரு ஐடியாலஜி இருக்கும், நம்ம போட்டு விட்டாங்க அதை ரிமூவ் பண்ணி. இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு முடியாது சார். முடியாது சார், ரிமூவ் பண்ண முடியாது. இது மாதிரி டேக் மாதிரி இருந்தாலும் கட் பண்ணி எடுக்கலாம். இது ஸ்கின்னுக்குள்ளே போகிறதுனால நம்ம எடுக்க முடியாது.